வானத்துல இந்திய விமானப்படையுடைய சாகசங்களை ரசிக்கணுங்கிற ஆசையோட மெரினா கடற்கரைக்கு வர்றாங்க லட்சக்கணக்கான பொதுமக்கள். என்னதான் பரந்த கடற்கரையா இருந்தாலும் அங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்ல, விடுறதுக்கு மூச்சு காத்து இல்ல. பரிதாபமாக 5 பேருடைய உயிர் பலியாகுது. நூற்றுக்கணக்கானவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. 2024 ஒட்டுமொத்த சென்னையவே உலுக்கி போட்ட இந்த மெரினாவுடைய ஏர் ஷோ சம்பவத்தை நம்மளால யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா மறந்துட முடியாதுங்க. இப்பேற்பட்ட சென்னை மாநகராட்சியோட முதன்மை பொறுப்புல இருக்கிற ஒருத்தங்க நிர்வாக ரீதியா ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு அம்மா சொல்லிட்டு கடந்து போறாங்க. அவங்க தான் சென்னையுடைய மேயர் ஆர் பிரியா. அந்த மேயர் பிரியாவை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல போட்டு பொழந்து கட்ட போறோம். புகழ்ந்து தள்ள போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, சுவாரஸ்யமா இருக்கும். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். இப்போ மாபெரும் எழுச்சி யார் இந்த பிரியா, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம 2022க்கு பின்னோக்கி போனோம்னா திமுக சென்னை மாநகராட்சி தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு பழைய முகம் தான் மேயரா வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா சினிமா பட ஸ்டைல்ல வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். வெறும் 28 வயதான பிரியா ராஜன் அவர்களை மேயரா உட்கார வைக்கிறாங்க திமுக ஆட்சியினர். ஆனா இது வெறும் சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. 300 வருஷம் பழமையான நம்ம சென்னை மாநகராட்சியுடைய முதல் யங்கஸ்ட் மேயர் பிரியா. அதையும் தாண்டி இவங்க தான் முதல் தலித் பெண் மேயர். அதாவது சென்னையில திருவேக்கா அப்படின்னு கூடிய ஒரு சாதாரண தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே பாராட்ட வச்சுச்சு. அது மட்டுமா, இதுதான் சமூக நீதி, பெண் அதிகாரம் அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. அடுத்து சென்னை 2.0 சிங்கார சென்னை நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா அவங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராமிஸால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இங்க உருவாகுது. அடுத்து வாக்குறுதிகளும், அதாவது உடைந்த வாக்குறுதிகளும், அதனால் மனம் உடைந்து போன மக்களும். இப்போ காலங்கள் போக போக பிரியா தன்னுடைய சொந்த தொகுதியான மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆச்சு? பிரியா சொன்ன முதல் விஷயம் சாலைகள் மற்றும் தூய்மை. வடசென்னையில் இருக்கக்கூடிய குப்பை மேலாண்மை சிக்கல்களை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அது நடக்கல. இன்னமும் சென்னையில குப்பைகள் மலை போல தான் குமிஞ்சிருக்கு. உள்வட்ட சாலைகள் இன்னும் குண்டும் குழியுமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் 2வது விஷயம் மழைநீர் வடிகால். அதாவது சென்னை இனிமே வெள்ளத்துல மூழ்காது சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபால வடிகால் அமைச்சாங்க. அதுக்கு என்னாச்சு? ஏங்க, லேசான ஒரு மழை பெஞ்சாலே இன்னமும் கூட தாழ்வான பல பகுதிகள் ஒரு தீவு மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தோடைய தரம் மற்றும் திட்டமிடலை பற்றியும் வெறும் சாதாரணமா எதிர்கட்சிகள் மட்டும் இல்லை, ஓட்டு போட்டு பொதுமக்களை இப்போ வர வர கேள்விகளை அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதான் 3வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு காமெண்ட்ல இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற நல்லதோ கெட்டதோ சொல்லுங்க. நான் இது போன்ற வீடியோக்கள் இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் லெட்ஸ் கெட் டு தி 3rd ஒன். இதுதான் ரொம்ப முக்கியமானது, கல்வி மற்றும் சுகாதாரம். மாநகராட்சி பள்ளிகளை நான் நவீனப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை என்னன்னா, நான் மாநகராட்சி பள்ளிகளை நவீனப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. ஆனா ஒரு சில பள்ளிகளை தவிர மீதி முக்கால்வாசி பள்ளிகள் இன்னும் அந்த பேசிக் அடிப்படை கழிவறை கூட வசதி இல்லாத மாதிரி தான் இருக்கு. இதுதான் கசப்பான ஒரு உண்மை. இப்போ மக்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சென்னை மேயர் பிரியா எந்த ஒரு அதிகாரமும் அவங்களுக்கு இல்ல. அவங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான். சீனியர் அமைச்சர்களுக்கும் IAS அதிகாரிகளும் தான் அவங்க சென்னை மாநகராட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பிரியா மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இதையெல்லாம் உறுதிப்படுத்துற மாதிரி தான் இந்த வருஷம் 2026 ஜூன் மாசத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. புளியந்தோப்புல ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல தமிழக வெற்றி கழக MLA ஆர் பல்லவி அவர்களுக்கும் நம்ம பிரியா அவங்களுக்கு ஒரு பெரிய மோதலை வெளிப்படாமல் ஏற்பட்டுச்சு. அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோட ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு அம்மா கீழேன்னு அவங்க கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அண்ட் அவங்க எவ்வளோ தூரம் ஒரு MLA அவமதிச்சாங்க அப்படிங்கிற இதெல்லாம் கண்டிப்பாக அந்த வைரல் வீடியோஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதையும் கூட நம்ம பிரியா மேடம் ரொம்ப கேஷுவலாக, நான் ப்ரோட்டோகால் மட்டும் தான் நடந்துக்கிட்டேன், அவங்களுக்கு தான் ப்ரோட்டோகால் தெரியல அப்படின்னு ரொம்ப சர்வ சாதாரணமாக அதையும் அவங்கள தப்பே இல்லாத மாதிரி சொல்ல. இப்போ என்ன நடக்குது? இவங்க மக்களுக்காகவோ இல்லை மக்களோட பிரச்சனை தீர்க்க போகிற ஒரு பிரியா இல்லை, இவங்க வெறும் புரோட்டோகால் பிரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ மக்களுடைய மனசில் பதிஞ்சிருச்சு. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க எழுச்சியோட ஆரம்பித்த பிரியாவுடைய அரசியல் வாழ்க்கை இன்னைக்கு அடுத்தடுத்த நிர்வாக தோல்வி,
இந்த மாதிரியான மெரினா ஏர் ஷோ சம்பவங்கள், அப்புறம் எம்எல்ஏ கூட ஏற்பட்ட மோதல்கள், அதை பற்றி அவங்க ரொம்ப அலட்சியமாக வந்து சொல்கிற பதில்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாவுடைய தோல்விக்கு வந்து வழிவகுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சின்ன வயசுலேயே இவங்க மேயர் ஆனதால வந்து இவங்களுக்கு நிர்வாகம் பண்ணுற அந்த அனுபவம் இல்லையா, இல்லை இவங்களை வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் வந்து அந்த மேலகம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கா? இப்போ என்னோட இந்த ஏர்போர்ட் கீழே விழுந்தால் நான் வந்து கட் பண்ண மாட்டேன், அப்படியே போடுறேன். இதை பற்றி உங்களுடைய காமெண்ட் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது முதல் தலித் பெண் வந்து இவ்வளோ பெரிய பதவியிலையும் வந்து பொறுப்பில் உட்கார்ந்தவங்க என்ற அந்த அவங்க படித்த அந்த வரலாற்று விஷயத்தை வந்து அவங்க காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை இது போல் வந்து இன்னும் பொறுப்பில்லாத செயல்களில் ஈடுபட்டு இப்படியே குட்டிச்சவராக போயிடுவாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்னங்கிறத இந்த வீடியோ கீழே வந்து கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது போல் வீடியோ நான் தொடர்ந்து பண்ணணும்னா அதையும் சொல்லுங்கள் கீழே. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.